எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோகம் மன அத பரிணாம அறிவியல் யோகத்திற்கும் என்ன தொடர்பு? யோகம் எனப்படுவது பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது. நாம் முன்னோக்கி செல்வதற்கு அது உதவி செய்கிறது. அது உடல், மனம், உயிர் இந்த மூன்றோடு தொடர்புடையது. உடல், மனம், உயிர். இந்த உயிரை ஆன்மா என்றெல்லாம் சொல்வார்கள். ஆன்மா என்றால் வெட்டவெளி. அகமா புறமா என்று சொல்வார்கள். அகமா என்று சொன்னால் உள்ளே இருக்கிற வெளி, புறமா என்று சொன்னால் வெளியே இருக்கிற வெட்டவெளி. அப்ப வெளியேயும் உள்ளேயும் இருக்கிற ஒரு வெட்டவெளி தான். இந்த வெற்றிட ஆற்றல் தான் உடம்பே வெற்றிட ஆற்றல் தான் இயங்குகிறது. இது மேக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலில் மெக்கானிக்கல் எஃபெக்ட்பாங்க. மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலில் மெக்கானிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்பு ஒரு மிகப்பெரிய இயந்திரம். இந்த கூட்டமைப்பு இது நன்கு சுத்தப்படுத்துகின்ற பொழுது நம் உடலானது இந்த உடலானது தனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்தோ அல்லது சூரியனிலிருந்தோ அல்லது மற்ற இடத்துல இருந்தோ உறிஞ்சி கொள்கிறது. இதுதான் இயற்கையினுடைய பரிணாம அமைப்பு. இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியே வந்து உலகத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வெங்கடேசனுக்கு வந்தது. அது கொஞ்சம் தடைபட்டு இருக்கிறது. அது எப்படியாவது ஒரு முயற்சியில் அது ஆங்கிலத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமாக உலகம் இதை வாங்கி படிக்கும். எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வாங்கியிருந்தாரும் கூட ஆங்கிலத்துல படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது போய் சேர்ந்துச்சுன்னா மிக நன்றாக நினைக்கிறோம். எப்படி அது நடக்கும், விரைவில் நடக்கும். ஒரு மாதிரியாவது செய்ய சொல்லியிருக்கோம். அதேமா அது இவர் ஒரு மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரை சுந்தர் அவர்கள். சரி, ஆக நாம் இது ஆங்கிலத்தில் வெளியே வருகின்ற பொழுது இன்னும் நிறைய மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இது வேகமா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப ஆசிரியர்களும் தேவைப்படுவாங்க, சொல்லி கொடுக்குறவங்களும் தேவைப்படுவாங்க. விரைவில் நோய்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். சரி, நம்ம இயற்கையில இருந்து எல்லாம் பாடம் கற்றுக்கொள்கிறோம். எல்லா விஞ்ஞானிகளும் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். நாம ஒரு சொட்டு நீர்ல என்ன செயல்படுது? தன்மீன்கண். இந்த தன்மீன்கண் எப்படி மின்சாரம் உற்பத்தி பண்ணுது? எப்படி ஒரு சொட்டு நீர்ல இவ்வளவு மின்சாரம் இருக்கு? அது எங்க இருந்து எடுத்துக்கொள்கிறது? ஒரு சொட்டு நீர் இவ்வளவு ஒரு எல்இடி லைட் எரியணும்னா குறைஞ்சபட்சம் 3 வோல்ட் வேணும். 2.5 வோல்ட்ல இருந்து 2.5 வோல்ட் வேணும். 2.5 வோல்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 2.5 வோல்ட் தொடர்ந்து இருக்கணும், அது சாதாரண விஷயம் அல்ல. 2.5 வோல்ட் புள்ளி, ஆமா ஆமா 2 வோல்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2 வோல்ட் எங்க இருந்து எடுப்பாங்க? ஒரு பேட்டரி போட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் எரியும். 1.5 வோல்ட் 10 ரூபா கொடுத்து ஒரு பேட்டரி வாங்கணும்னா அது வெளிச்சத்தை எரிச்சோம்னா 2 நாள் அது காணா போயிடும், டிம் ஆயிரும். அவ்வளவுதான், அவர் தூக்கி போட்ட வேண்டியதான். ஆனா இது அப்படியே இல்லை. ஒரு சொட்டு நீர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நாள், இப்போ 20 நாளே எரிஞ்சிட்டு இருக்கு. 15-16 நாள் நான் மாசக்கணக்கில் எரிச்சிருக்கேன். இப்போ புதுசாக சீக்கிரம் செய்ய போகிறது. அப்படின்னா இந்த இயற்கையிலிருந்து நாம பார்த்துக்கிறோம். நம்ம எதுக்கு இது சொல்றோம்னா, அப்ப இயற்கையின் ரகசியம் இதெல்லாம். இது நாம ஒன்றும் உருவாக்குறது இல்லை. நாம ஒரு பொருளை சேர்த்துறோம். அது அப்படி சேருகின்ற பொழுது அப்படி ஒரு இயற்கை இருக்கும் போல் தெரிகிறது. இப்ப இயற்கையில இயற்கையின் ரகசியம் தன்னுடைய ஆற்றலை அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கின்ற பொழுது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆனா அது நமக்கு தெரியாது. நம்ம இயற்கை எப்படி சேர்த்தணும் நமக்கு தெரியாது. அது எப்படியோ செஞ்சு பாக்குறப்போ ஒரு இயற்கையாகவே சேரும். சில நேரத்துல செயற்கையா சேரும், அல்லது திடீர்னு சேரும், நமக்கே தெரியாது ஏன் செஞ்சேன்னு. அப்படி வந்ததுதான் நான் வேறு சில ஆராய்ச்சிகள் வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகளை செய்கின்ற பொழுதுதான் அந்த தொடர்ச்சியா வந்தது. இந்த ஆராய்ச்சியும் என் கண்ணுல பட்டது. ஏன் இப்படி வருகிறது அப்படின்னு யோசிச்சேன். இப்ப இது ஒரு இயற்கை தான்.
இந்த இயற்கையில இவ்வளவு அளப்பரிய ஆற்றல் இருக்குதுன்னா, அப்ப நம்ம உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இயற்கையில சக்தி எடுத்துக்குது. அதனாலதான் அருளாளர் சொல்லுவார் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல, உண்ணாவிரதம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னு எழுதுவார். உண்ணாவிரதம் என்பது ஒண்ணு இல்லாமல் போய்விடும். அது நம்ப முடியாதுதான். நீங்க அந்த 5ஆம் பாடத்துல சொல்றீங்க. 5ஆம் பாடத்துல பார்த்தோம்னா, உண்ணாவிரதம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடும். ஏன்னா, நீங்க சுத்தப்படுத்த இந்த உடம்பு தாவரம் மாரி செயல்பட ஆரம்பிச்சிடும். மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு இதெல்லாம் என்னன்னே தெரியாம போயிடும். மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வுலாம் ஒரு வகையான நோய். மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடிய நோய்கள் இதெல்லாம் வந்து அது வந்து சுத்தம் இல்லாததினால் ஏற்படுகின்ற நோய். இப்ப எப்படி அந்த இயல்பான வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த அண்டவெளி சக்தி, இயற்கை சக்தி வந்து எடுத்துக்கொள்றதுனாலதான் நம்ம அந்த உடம்பு வந்து அப்படி சரியா இருக்குது. ஆக விஞ்ஞானம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதாவது பேசுற தெளிவா இருக்குதுங்களா? வணக்கம். ஹலோ. அதாவது நேற்று பிளட் டெஸ்ட் பண்ணேன், எல்லாமே நார்மலா இருக்கு. அதாவது சுகரே இல்லை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நம்மளுக்கு. உங்களுக்கு சுகரே இல்லையே, நீங்க இருக்கு சுகர் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற அளவு ஆகி போச்சு நிலைமை. சரி, அருமையான பதிவு. அது என்ன பண்றீங்கன்னா, ஆமா, அப்படியே இந்த ரிப்போர்ட்டை பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க. பையன்கிட்ட சொல்லி பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க. ஒரிஜினல் பிடிஎஃப் அப்படி அனுப்புங்க. போட்டோ எடுத்து அனுப்பாதீங்க, பிடிஎஃப் அனுப்புங்க. அப்படி ஒரிஜினலா வரும். சொல்லு தம்பி, பையன்கிட்ட சொன்ன பிடிஎஃப் அனுப்ப சொல்லுங்க. அந்த ரிசல்ட்டா அவனே லேப்லயே இருக்கும். இல்ல உங்க பையன் சொன்னா அவர் அனுப்பிச்சிடுவார். பிடிஎஃப் அது தெளிவா இருக்கும். இல்ல நம்மளுக்கு லேப்ல இருந்து ஒரு காப்பி தானே கொடுக்குறேன். அது அப்படியே பிடிஎஃப் அழகா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா நல்லா இருக்கும். உங்க பையன் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கும். பெருசு சிறுசு பண்ணி பார்க்கலாம். எத்தனை காகிதம்? 2 காகிதம் 3 காகிதம் கொடுத்தானே ரிப்போர்ட். 2 காகிதம் 3 காகிதம் கொடுத்துருப்பானே. அதாவது வந்து ஒரே பக்கத்துல வந்துருச்சா? ஒரே பக்கத்துல கொடுத்துட்டானா? ஒரே பக்கத்துல 10-15 பாயிண்ட் சொல்லி ஒரே பக்கம். அதான் 3 டெஸ்ட் பண்ணேன். அதாவது ஃபாஸ்டிங் ஒண்ணு, சாப்பிட 3 சாப்பிட்ட பிறகு. சரி, HbA1c அது ரொம்ப முக்கியமா பார்த்திருப்பீங்க. சரி, அது அப்புறம் ஹீமோகுளோபின் 14.5 இருக்கு. 14 இருக்கு. சுகரே இல்லைன்னா ஒரு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. சரி, அதான் அதை அனுப்புங்க பாப்போம். ரொம்ப அற்புதம், அற்புதம், அற்புதம். சரி, சரி. அதப்ப இயற்கை தான் இது. வந்து இயற்கையிலிருந்து அது எடுத்துக்கொள்கிறது. இயற்கை தனக்கு தயாரித்துக் தனக்கு என்ன தேவையோ அது வைத்துக் கொள்கிறது. தனக்கு என்ன தேவையோ அது காட்டிக்கிட்டது. உடம்பு இதுலதான் இதான் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப தனக்கு தேவையான சக்தியை தானே தயாரித்துக் கொள்கிறது. தனக்கு தேவையான சக்தியை இதுதான் ஆதாரம். இதுதான் ஆதாரம். மூணு வேளை சாப்பிட்டவங்களுக்கு கூட நம்ம அளவு ஹீமோகுளோபின் இல்ல இருக்காது. அது வந்து ஆமா, சரிதான். சாப்பிடுதல் என்பது ரத்தத்தை கெடுத்தல் என்று பொருள். இப்ப நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கின்ற பொழுது அதுக்கு தேவையானது அது பல கோடியான தயாரிச்சுட்டு இருக்குது. இப்ப காட்டுது, உங்க உடம்பை காட்டுது. இது காட்டி என்ன சொல்றாங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. உணவு பழக்கத்துக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத விஷயமே. உடம்பு வேறு, உணவு பழக்கம் வேறு. இப்ப நீங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்க, சட்னி திங்கிறீங்க, சாம்பார் திங்கிறீங்க, பருப்பு குழம்பு, அரிசி சோறு, தயிர் இதெல்லாம் சாப்பிடுறீங்க. இதெல்லாம் உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கம் போய் ரத்தத்தை வந்து அழுக்காக்குமா, ரத்தத்தை கெடுத்து புளிச்சு போக செய்வது வேற ஆரோக்கியத்தை தராது. நீங்கள் உணவு பழக்கத்தை குறைச்சி காட்டுகின்ற பொழுது ரத்தம் தூய்மை அடையுது. அவ்வளவுதான். தூய்மை அடைகிறப்ப எப்படின்னா நம்ம அந்த சின்ன பிள்ளையில பிறந்த அன்னைக்கு இருந்து நம்ம அந்த பசிக்கு அடிமையாயிடுறோம். பிறந்த அன்னைக்கே நம்ம பசிக்கு அடிமையாகி
அது அப்படியே வளர வர அந்த பசியோட அருமை சின்ன பிள்ளையில இருந்தே உள்ள பூந்துடும். ஆமா. நம்ம பசி அதுக்கு அன்னைக்கு இருந்த நம்ம தாய் தந்தையர் என்ன கொடுத்துருக்காங்க, பசி குழந்தை அழுகுது சோறு கொடு, இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பசி குழந்தை பசியா அழுகுது, அங்கதான் தவறு நடக்குது. அதுதான் தவறு. அதாவது குழந்தை பசிக்குது அன்னைக்கு இருந்தே, பிறந்த அன்னைக்கு இருந்து அதுதான். அப்ப பாபம் குழந்தை அழுகுது, இப்படி இருந்தா எப்படி அப்படி அப்படியே சொல்லி அப்ப அப்படியே ஆள் மனசுல பதிருச்சு. நமக்கு நம்ம அம்மா சொன்னது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றது இப்படியே படிப்படியா வந்துருச்சு. பசியன்னா உணவுதான். வந்து அதுக்கு அடுத்து இந்த பசியிலேயே மகன் இந்த அது உடம்புக்கு பலம், இது தின்ன உடம்புக்கு பலம்னு சொல்லி இந்த ஆட்டிலேயே 20-30 வகை வச்சிருக்கேன். மதுரொட்டி, ஈரல், கல்லீரல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு சத்தம். தொடக்கறி ஒரு சத்து, கழுத்துக்கறி ஒரு சத்து அப்படின்னு சொல்லி இப்படியே பூரா தீரையே மக்களை பழக்கி அந்த கறி நல்லது, இந்த கறி ஹோட்டல்ல போனாலும் 15 ரூபாய் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. மீன், இறாலு, நண்டு, இதுன்னு சொல்லி காடை, கவுதாரின்னு சொல்லி பருப்பு, பாம்பு கறியில இருந்து பள்ளிக்கறி வரை, தவளை கறி வரை வச்சுக்கான் பூரா எல்லாம். இது மாதிரி அதாவது மாட்டுக்கறி உண்மைதான். உண்மையாலுமே சொல்றத உண்மைதான். இந்த சொல்றது உண்மையால உண்மைதான். இந்த உடும்புன்னு ஒண்ணு இருக்கு. உடும்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உடும்பு. இந்த உடும்பை விட கடுமையானது முதலை இறைச்சி வெட்டவே முடியாது. முதலை இறைச்சி இருக்கு இல்லையா, கொடுவாள் முதல கறியாவது ஒரு நாடுல விற்கிறாங்க பண்ணைய போட்டு. முதல கறியெல்லாம் அதைத்தான் சொல்ல வர்றேன். அது எப்படின்னா, மாட்டு தலை வெட்டுற மாதிரி, மாட்டு மண்டையை வெட்டுறோம் இல்லையா, மாட்டு தலையெல்லாம் கொடூரமா விட்டுறாங்க. கைய காலம் பூரா கட்டி. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த மண்டை ஓடு மாதிரி கனமா இருக்கிறதா அந்த கடின இறைச்சி. அதாவது அந்த சதை இருக்க பயங்கரமா இருக்கும். இது முதலை இறைச்சி, உடும்பிறைச்சி, முதலை இறைச்சி, உடும்பிறைச்சி பாத்தீங்கன்னா வேகவே வேகாதுங்க. ஆமா, சதை ஆமா ரொம்ப கடுமை. ரொம்ப நீங்க சாதாரண மீன் மாதிரி மீன் இப்படி போட்டீங்கன்னா வெந்து போயிரு. ஆனால் நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் உடும்பு சாப்பிட்டுருக்கேன். ஒரு மலைக்கு போயிருந்தப்போ உடும்பு பிடிச்சாங்க. அப்புறம் அது வேக வைக்கிறாங்க. ஒரு நாளே வேக வைக்கிறாங்க. எடுத்து கடிச்சு பார்த்தா அப்படியே சவ்வு மாதிரி, தோல் மாதிரி, அப்படியே ரப்பர் மாதிரி வருது. டக்குன்னு அந்து போகல. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நாங்க அப்பா எப்படிதான், அதாவது இவ்வளவு நெருப்பு வச்சே இவ்வளவு சூடு பண்ணி வேக மாட்டேங்குதுன்னா நம்ம வயிற்றுல போய் எப்படி அது ஜீரணமாகும்? ஒண்ணுமாக. அதனாலதான் உள்ளேயே தங்கி அடிகி அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்னைக்கு காலையில அதான் போட்டிருக்கேன். இன்னைக்கு அதை எழுதியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த 2-3 நாள ஃப்ரீ ரேடிக்கலை பத்தி பேசுறேன். ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது இயற்கை கொடுத்த தண்டனை. நமக்கு சாவதற்காக இயற்கை படைச்சிருக்கு. சாக வேண்டும், அதாவது மனிதன் சித்திரவதைப்பட்டு சாகணுங்கிறக்க இயற்கை கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன மதிப்பு? அதுக்கு எதிரான பாருங்க, இயற்கை ஒரு பக்கம் தவறு செய்து, ஒரு பக்கம் நன்மை செய்யுது. நன்மை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியறது இல்ல. தவறத்தான் நம்ம செய்யறவே தவிர நன்மை என்னானே புரிஞ்சுக்கிறது இல்ல. நன்மை அதாவது சார், நல்லத புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்ல. புரிந்து கொள்றதுக்கு நேரம் மாயையில போய் மூழ்கி இருக்கும். மாயை அந்த உங்களை கெடுக்கணும்னா, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு உடல் அழியணும்னு விதி இருக்கும் போது உங்களுக்கு எப்படி அந்த நல்லது கண்ணுல தெரியும்? உண்மை. நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டுக்கார அம்மாவையே நம்ம திட்ட முடியலையே. ஒண்ணு முடியாது. அதுக்கு நானே உதாரணம். நான் தான் முதல் உதாரணம். அதாவது இப்ப நம்ம பையங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்னங்க 70 வயசு ஆகி போச்சு, நீங்க எல்லாம் தின்னுட்டு இன்னைக்கு வேணான்னு சொல்றீங்க, நாங்க என்ன செய்யறது? சரி, அது எல்லாரும் கேக்குறது. சரி
ஆமா. விஞ்ஞானம் இயற்கையில் இருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டி நிறைய இருக்கிறது. இப்பதான் கொஞ்சம் கத்துருக்குறோம். இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. இந்த ம். இந்த அறிவு பகுத்தறிவையும் தாண்டி அண்டவெளியுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நாம் கல்வி முறை உணர வேண்டும். இந்த அறிவு அண்டவெளியோடு தொடர்பு கொள்ளுகின்ற உயிர் உறவுங்கிறார். என்னது? உயிர் உறவு வைத்துக் கொள்கிறது. ரொம்ப முக்கியம். அண்டவெளியுடன் அண்டவெளியுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நம் கல்வி முறை உணர வேண்டும். அப்ப உயிருக்கும் அண்டவெளிக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கிறது. இப்ப சொல்றாங்க, இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இப்ப நான் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். அது வந்து சொல்றாங்கன்னா, இந்த மூளை இருக்கு இல்லையா, இந்த மூளையில இருக்கிற திசுவை செயற்கையா ஒண்ணு வளர்த்து, மூளையில இருக்கிற திசு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது வளர்த்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ற மாதிரி இப்ப கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப வந்து இதுக்கு வந்து இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா மின்சார செலவு அதிகமாகுது. இது வந்து ஒரு 20 வாட்ஸ், சாதாரண 20 வாட்ஸ் பல்ப் இருந்தா போதும், ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர், பெரிய கம்ப்யூட்டர் செய்யற வேலை இது பண்ணுதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, ஆர்கனாய்டு, அதாவது ஆர்கானிக் உயிர் செல்களை அடிப்படை வைத்துக் கொண்டு அது லேப்ல, ஆராய்ச்சி லேப்ல ரத்த திசுகள் மாதிரி, அதாவது அந்த தாய் செல்னு சொல்லுவாங்க, என்னமோ ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. அந்த தாயின் தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, அந்த தொப்புள் கொடி, அந்த மாதிரி ஸ்டெம் செல் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு மூளை செல் எடுத்து ஆராய்ச்சி, இந்த மூளை செயற்கையா வளர்க்குறாங்க. அதுக்கு ஏதோ ரசாயனம்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மூளை என்ன, இப்ப மூளையிலே பிரிச்சு எடுக்கிறானுங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அம்மா வந்து அந்த அம்மா பிஹெச்டி பண்றாங்க. நான் வேணா அனுப்புறேன், அதை படிச்சு பார்த்தேன். அந்த ஒரு நல்ல வீடியோ ஓடுது, 50 நிமிஷம், நல்ல உருப்படியான செய்தி. அந்த அம்மாவோட செய்தி நான் பார்ப்பேன், அடிக்கடி நான் பார்ப்பேன். அது வந்து பயோகெமிஸ்ட்ரியில நல்ல பயோகெமிஸ்ட்ரியில பிஹெச்டி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அந்த அம்மா. நான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த அம்மா தான் பேசியிருக்கு. இப்ப கண்டுபிடிச்சு ஆஸ்திரேலியாவில் உருவாக்கிட்டு வரானுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து பயங்கர செலவாகும். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து கூகுள்ல உலகத்துல பெரிய பெரிய எல்லாம் கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாங்களே, சூப்பர் கம்ப்யூட்டர், இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ல வரப்போகுது. அதெல்லாம் வந்து பயங்கர செலவாகும், மலிவா இருக்காது. இவங்க சொல்றது ரொம்ப மலிவா இருக்குது. இந்த மூளை செல்லாவே செயற்கை வளர்த்தி அந்த மூளை செல்லுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்து பயங்கரமா கணக்கெல்லாம் போடுதுங்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இது இயற்கையில இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப மூளை, இந்த மூளை, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மூளை, நம்ம மூளை விண்வெளி என்கின்ற மூளையோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. இதெல்லாம் சாத்தியமாகுது பாருங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்படி நினைக்கிறதெல்லாம் அங்க விண்வெளிக்கு போகுது, விண்வெளியில என்ன நினைக்குது அது நம்ம கிட்ட வருதுங்கிறத சொல்லிடுவானுங்க, சொல்லத்தான் போறாங்க. சரி, அந்த அதாவது இந்த நம்ம 7ஆம் அறிவிக்கு போனோம்னு இந்த 3வது கண்ணு நம்மளுக்கு திறந்தது. அப்பதான் வந்து அந்த விண்வெளி சக்தியும் அந்த அண்ட சராசரத்து கூட நம்மளுக்கு லிங்க் கிடைக்கும். இது எப்படின்னா கரெக்டா தான் சொல்றீங்க. சிந்திக்க 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 அது உள்ள போய் கொடைய ஆரம்பிக்கிறது. அதான் 3வது கண், வேற ஒண்ணும் இல்ல. 3வது கூட 3வது கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறதெல்லாம் கிடையாது. அது உள்ள போய் 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 ஆராய்ச்சி பண்ணி அது விழித்துக் கொள்ற நிலைதான் 3வது கண், அப்படித்தான் சொல்லலாம். அதுக்குதான் இப்ப நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, வந்து அந்த இந்த உணவு பழக்கத்தை நில்லும் போது நம்மளுக்கு வந்து அது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு நமக்கு ஒரு ரூட்ல ஒரு சிலதெல்லாம் கண்ணுல பண்படும். எப்படின்னா, ஒரு மனுஷன் பிறக்கும் போது 6 நாள் சரி, இவங்க வந்து இப்படியா இன்னதெல்லாம் செஞ்சு இந்த உலகத்துக்கு இன்னதெல்லாம் செஞ்சுட்டு, இப்ப எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, அறிவாளி இருக்காங்க, அரசியல்வாதி இருக்காங்க, இப்படி எல்லாரையும் இன்னது செஞ்சுட்டு இன்ன வேலையை முடிச்சுட்டு அவங்க அந்த இறைவனில் சேர்ந்துடணும் அப்படின்னு விதியை படைச்சிடுறாங்க. அப்படி வந்து இப்ப நம்மள அப்படியே சின்ன பிள்ளைங்க இப்படியே வந்து நம்மளுக்கு பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்து
நம்ம கடைசியில உங்ககிட்ட இந்த பாடமெல்லாம் கத்து நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு விதி இருந்துச்சுன்னா நம்ம அந்த காரியத்தெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாரு. நம்ம அந்த கடமைய முடிச்சாதான் நமக்கு ஆயுள் போகும். ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக நம்மளை படைச்சு விட்டுருக்காரு. உங்களையோ நம்மளையோ கேபியோ யாரையாவது நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல ஒரு 4 பேரு ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்குதான் நம்ம பூரா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். சரி சரி, புரிஞ்சுக்கோங்க. செலவு கம்மியா அலட்சியம் இல்லாம செலவு எந்த இடத்துல அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஏதோ ஒரு வேலை அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஆமா ஏதோ ஒரு வேலை சொல்றோம், இந்த வேலையை செய்யறான். ஏதோ ஒரு வேலைய நம்ம செய்யணும். ஆமா, அந்த வேலையை செய்யறதுக்கு இப்ப உட்காந்துருக்கோம். வெங்கடேசலம் சொல்லுங்க. இன்னைக்கு ஐயா கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. அவரு சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் நல்ல எல்லாருக்கும் நல்ல புரியும். சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் நிறைவு செஞ்சுக்கலாம். பரிணாம சித்தாந்தம் நிறைவு செய்யலாம். நான் ஏற்கனவே எழுதியபடி கீழ்நாட்டு அறிவு அண்டவெளி தொடர்பிலிருந்து ஆரம்பித்து சிறிய விஷயங்களை விளக்குகிறது. நம்ம கீழ்நாட்டு அறிவு, நம்ம கிழக்கு நாடு, கிழக்கு நாடுன்னு அர்த்தம். கிழக்கு நாட்டு அறிவு அண்டத்திலிருந்து தொடங்கி சின்ன விஷயத்து வரைக்கும், அதாவது பெருசிலிருந்து சிறுசுக்கு வருது, பெருசிலிருந்து சிறுசுக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுதுங்கிற. அப்ப பெருசை தொடங்கி சிறுசுக்கு வர்றோம், விளக்குகிறது. மேல்நாட்டு அறிவு பகுத்தறிவை இன்னும் தாண்டவில்லை. மேல்நாட்டு அறிவு ஒண்ணுக்கு ஆகாது, பகுத்தறிவுன்னு தாண்டவில்லை. இதனால் தான் கல்வித்துறையில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதனாலதான் நாம் நோயை குணமாக்க முடியாம திணறான். நம்ம நோயை குணமாக்க முடியாது, யாரும் நம்புறது இல்லை. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பரிணாம சித்தாந்தம் கிழக்கு நாடுகளும் மேற்கு நாடுகளும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை. நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இதோட நிறைவு செய்ய போறேன் இல்லையா? பசியை முறைப்படி நிறுத்திய பின்பு பாருங்க, பசியை இப்ப இந்த காலையிலிருந்து அமைதியா இருக்கிறேன். இந்த அமைதியா இருந்துட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம்? மயக்கம், கிறுகிறுப்பு, சோறு எதுவும் இல்லாத இருக்கணும். அது அமைதி. அது பசி துன்பம் என்பது அமைதியாக இருக்க வேண்டும். பசி துன்பம் என்பது தேவையான திருப்தியும் இருக்கணும். சொல்றாங்க இல்லையா, பசி துன்பத்தினால் பாதிக்கப்படுகிறான். ஆனால் நமக்கு பசி எந்த துன்பத்தையும் தரக்கூடாது, அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கு. அது நம்ம அந்த 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு அந்த அமைதி கிடைச்சிருது இல்ல, வயிறு தண்ணி குடி வயிறு அமைதிப்படுத்திருது இல்ல, நம்ம தண்ணியே நம்மளை அமைதிப்படுத்திருது. இந்த அமைதி தான் இயற்கையிலிருந்து பெறுகின்ற ஆற்றல். இத புரிஞ்சுக்கணும். அமைதி அமைதி ஐயோ அமைதி, எங்கே நிம்மதி, லேசா பசி வர்ற மாதிரி இருந்தா கூட அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கும் போது அந்த பசியை மாத்திருது. சரி 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 சரி, மாறிடுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மை. பரிணாம முறைப்படி பசியை முறைப்படி நிறுத்திய பின்பு இயற்கை நம்மை எந்த வழியில் அழைத்து செல்கிறது என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.